வெல்கம் டு சாய்தேவ் அக்ஷரா சேனல். இது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹவு மச் இஸ் இட், ஹவு மச் இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? ஏ கித்னே காஹே, ஏ கித்னே காஹே அப்படின்னு கேட்கலாம். இந்த சென்டென்ஸ் நீங்கள் ஷாப்பிங் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் இட், வேர் இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். அதே இது ஹிந்தியில் கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? கிதர் ஹே, கிதர் ஹே அப்படின்னு கேட்கணும். இது குறிப்பிட்ட லொக்கேஷன் பற்றி நம்ம கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப், வேர் இஸ் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்கலாம். ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? இதை பஸ் ஸ்டாப் கிதர் ஹே, பஸ் ஸ்டாப் கிதர் ஹே அப்படின்னு கேட்கணும். நம்ம இந்த பஸ் ஸ்டாப்பை எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே போகணுமோ அந்த இடத்த மட்டும் முன்னாடி போட்டுட்டு கிதர் ஹே ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இந்த சென்டென்ஸில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். லாஸ்ட் சென்டென்ஸில் நம்ம லொக்கேஷன் கேட்டோம். இப்போ ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? ஆப் கிதர் ஹே, ஆப் அப்படின்னா நீங்கன்னு அர்த்தம். கிதர் ஹே அப்படின்னா எங்கே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி கூட நம்ம கேட்போம்ல, ரவி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் ரவி, வேர் இஸ் ரவி அப்படின்னு கேட்கலாம். இது ஹிந்தியில் ரவி கிதர் ஹே, ரவி கிதர் ஹே அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆனால் அது எப்படி போகணும் அப்படின்னு நமக்கு லொக்கேஷன் தெரியலை, வழி தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம கேட்போம்ல, எப்படி போகணும் அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டு கோ, ஹவு டு கோ. ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம், கோ அப்படின்னா போகிறது. அதே இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? கேசே ஜானா ஹே, கேசே ஜானா ஹே. கேசே அப்படின்னா எப்படி, ஜா அப்படின்னா போகிறது. பஸ் ஸ்டாப் எப்படி போகணும், இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? how to go to the bus stop, how to go to the bus stop. இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? பஸ் ஸ்டாப் கேசே ஜானா ஹே, பஸ் ஸ்டாப் கேசே ஜானா ஹே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு எங்கே போகணுமோ அந்த லொக்கேஷனை போட்டுட்டு அதை போட்டுட்டு நீங்கள் கேசே ஜானா ஹே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலே அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ற மீனிங் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கேசே ஜானா ஹே. இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும், பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் நேம் போட்டு ஹாஸ்பிட்டல் கேசே ஜானா ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நமக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நோ எ லிட்டில் பிட் ஆஃப் ஹிந்தி, ஐ நோ எ லிட்டில் பிட் ஆஃப் ஹிந்தி. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே ஹிந்தி தோடா தோடா மாலும் ஹே. தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மீனிங். மாலும் ஹேனா தெரியும் அப்படின்னு. முஜே அப்படின்னா எனக்கு. இது ஹிந்தி எனக்கு புரிஞ்சுக்க தெரியும், ஆனால் எனக்கு ஹிந்தி பேச வராது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எனக்கு ஹிந்தி பேச வராது அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ஸ்பீக் ஹிந்தி, ஐ டோன்ட் ஸ்பீக் ஹிந்தி. இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே ஹிந்தி நஹி ஆத்தி, முஜே ஹிந்தி நஹி ஆத்தி. முஜேனா எனக்கு, ஹிந்தி நஹி ஆத்தி அப்படின்னா ஹிந்தி பேச வராது அப்படின்ற மீனிங் வரும். தமிழில் நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, மன்னிக்கவும், மன்னிச்சிருங்க. அதுக்கு இங்கிலீஷில் சாரி அப்படின்னு சொல்லுவோம். இது ஹிந்தியில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மாஃப் கீஜியே, மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். இது நம்மக்கிட்ட ஒருத்தங்க சாரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதே இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கொய் பாத் நஹி, கொய் பாத் நஹி. கொய் பாத் அப்படின்னா எந்த பிரச்சனையும், நஹி அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். வேகமாக வா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட். கம் அப்படின்னா வா, வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜல்தி ஆவோ, ஜல்தி ஆவோ அப்படின்னு சொல்லலாம். ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், ஆவோ அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். இது மரியாதையாக சீக்கிரம் வாங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஜல்தி ஆயியே, ஜல்தி ஆயியே அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் ஹேப்பன் டு யூ, வாட் ஹேப்பன் டு யூ. இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? ஆப்கோ கியா ஹுவா, ஆப்கோ கியா ஹுவா. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கியா அப்படின்னா என்ன, ஹுவா அப்படின்னா ஆச்சு அப்படின்னு அர்த்தம்.
ரெஸ்பெக்டாக நம்ம கேட்குறனால ஆப்கோ கியா ஹுவா அப்படின்னு கேட்குறோம். இதே இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்போம். அந்த இடத்துல துமே கியா ஹுவா அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் சரியாக இருக்கா, இப்போ ஏதாவது டூர் போகிறோமோ இல்லாட்டி திங்ஸ் ஏதாவது வாங்குறோம் அப்படின்ற இடத்துல வந்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. இஸ் எவ்ரிதிங் ஓகே, இஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு கேட்போம்ல. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதே இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? கியா சப் டீக் ஹே, கியா சப் டீக் ஹே. இப்போ எஸ்ஆர்னோ கொஸ்டின் அப்படிங்கிறனால நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கியா வந்துடும். சப் அப்படின்னா ஆல் எல்லாமே அப்படின்ற மாதிரி மீனிங். டீக் அப்படின்னா ஓகே. இந்த சென்டென்ஸை கியா சப் டீக் ஹே அப்படின்னும் கேட்கலாம். சப் டீக் ஹே கியா அப்படின்னும் கேட்கலாம்.